Hi students, good morning. Last video la bryophytes, pteridophytes, gymnosperm வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா angiospermsனா என்ன, அடுத்தது classification, binomial name அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தனா angiosperms. இந்த term angiosperm அப்படிங்கிறது எதிலிருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க, அதாவது எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கிரீக் வேர்ட்ஸ், கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. ரெண்டு கிரேக்க வேர்ட்ஸில் ஆன்ஜியோ அப்படின்னாலே இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா பாக்ஸ் ஆர் க்ளோஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்பெர்மா அப்படின்னாலே சீடு, அப்போ விதை வந்து ஓவரிக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கிறது, இன்க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸோட ஹேபிட் வாழிடம் எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படியெல்லாம் இருக்குன்னா ஹெர்ப், சின்ன மூலிகை செடிகளாட்டே இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொலானம் மெலாஞ்சினா. இந்த சொலானம் மெலாஞ்சினா அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச பிரிஞ்சால், கத்தரிக்காய் இருக்குல்லையே, அதோட பைனாமியல் நேம் தான் என்னென்னு பார்த்தோன்னா சொலானம் மெலாஞ்சினா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஷ்ரப்னா புதர் செடிகள் அப்படின்னு சொல்லுவோம், புதர் மாதிரி வளர்ந்து வர்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். இது வந்து செம்பருத்தியோட பைனாமியல் நேம். பைனா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டு நேம் இருக்குது, ஒன்று ஜீனஸ் நேம், இன்னொன்று ஸ்பீசஸ் நேம். புதர் செடிகளுக்கு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். அண்ட் ட்ரீ மரம், இதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீயோட பைனாமியல் நேம் மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்ஜியோஸ்பெர்ம் பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நல்ல வாஸ்குலார் டிஷ்யூஸ் வந்து இருக்குன்னா வெல் டெவலப்டு, நல்லா டெவலப் ஆகிருக்கும். அந்த வாஸ்குலார் டிஷ்யூஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைலம் அண்டு ஃப்ளோயம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சைலமில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சைலம் வெசல் இருக்கும், சைலம் ட்ரக்கீட்ஸ், சைலம் பேரன்கைமா அண்டு சைலம் ஃபைபர், இதெல்லாமே சைலமில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ளோயம் டிஷ்யூவில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா சீவ் டியூப்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, காம்பேனியன் செல்ஸ் அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது ஃப்ளோயம் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸை ரெண்டு கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டை கார்டிலிடன்ஸ், செகண்ட் ஒன் மோனோ கார்டிலிடன்ஸ். டை அப்படின்னாலே ரெண்டு விதையிலைகள் இருக்கக்கூடியதை டை கார்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ கார்டிலிடன்ஸ், மோனோ அப்படின்னாலே ஒன்று குறிக்கக்கூடியது, ஒரு விதையிலை தாவரம், மோனோ கார்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகார்டிலிடன்ஸ். அதாவது ஒரு டைகார்டிலிடன் பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ், என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைகார்டிலிடனஸ் பிளான்ட்ஸில் ரெண்டு கார்டிலிடன் இருக்கும். சீடு விதை இருக்குல்லையே, அந்த விதையில் ரெண்டு கார்டிலிடன்னா விதை இலை அப்படின்னு சொல்லுவோம். டைகார்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் ரெண்டு விதைகள் இருக்கும். இந்த பிளான்ட்ஸில் எல்லாமே டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். டேப் ரூட் சிஸ்டம்னா வேர் வந்து நல்லா பெருசாக இருக்கும். லீவ்ஸ், இலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். இலைகளை பார்த்தோன்னா அந்த நடுவில் மிட்ரிப் போயிருக்கு, அதுலேருந்து குட்டி குட்டியாக பிரிஞ்சு போயிருக்குல்லையே அந்த வெயின்ஸ், அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா வலைப்பின்னல் அமைப்புடையதாக இருக்குது. ரெட்டிகுலேட்னு இது அப்படியே வலை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ரெட்டிகுலேட் வீனேஷன், வீனேஷன்னா நரம்பு அமைவு. ஃப்ளவர்ஸ், இந்த டைகார்டிலிடன் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸில் எல்லாம்லேயுமே எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா 4 பெட்டல்ஸ். டெட்ரா அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். ஆர் பென்டானா 5, 4 பெட்டல்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா 5 பெட்டல்ஸ் இருக்கும். இதில் கேலிக்ஸ் அண்டு கொரலா வந்து நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது என்ன அந்த கேலிக்ஸ் அண்டு கொரலா அப்படின்னு பார்த்தோன்னா கேலிக்ஸ்னால் அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய காம்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பார்ட்டு தான் என்ன சொல்லுவோம் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொரல்லாங்கிறது பிரைட் கலரில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ். இப்போ செம்பருத்தி புள்ளியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்குல்லையே, அதெல்லாமே என்னது கொரல்லா. இது வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியும் நம்மளுக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைகார்டிலிடனஸ் பிளான்ட்ஸில் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை எது மூலமாக நடக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இன்செக்ட், பூச்சிகள் மூலமாக தான் பாலினேஷன் நடக்குது. இந்த டைகார்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம், பீன் அவரை, மேங்கோ, நீம், இதெல்லாமே டைகார்டிலிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது மோனோகார்டிலிடன் பிளான்ட்ஸுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா
இந்த மோனோகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் ஒரே ஒரு சீடு மட்டும்தான் இருக்கும். சீடு ஹேஸ் ஒன்லி ஒன் காட்டிலிடன். அந்த விதையில் ஒரே ஒரு காட்டிலிடன் மட்டும் இருக்கும். இந்த பிளான்ட்ஸில் பார்த்தோம் மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். அதாவது இந்த புல் நெல் இதெல்லாம் இருக்குல்லையே, அதில் பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன இருக்கும், குரூப்பாக இருக்குது, கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். லீவ்ஸில் பேரலல் வீனேஷன் எல்லாமே ஒரே மாதிரி அமைப்புடையதாக இருக்கும். பேரலல்னு என்னது இணையான அமைப்புடையதாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரைமரஸ்னால் 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுதான் கேலிக்ஸ் கொரோலா அப்படின்னு நம்மளால் என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸில் பாலினேஷன் எது மூலமாக நடக்குது அப்படின்னா விண்டு, காற்றின் மூலமாக நடக்குது. இந்த மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா கிராஸ், புல், பேடி, நெல் அண்ட் பனானா, வாழை மரம், இதெல்லாமே நம்ம மோனோகாட்டிலிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம இருக்கக்கூடிய பிளேசஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து மோனோகாட்டில் வருமா இல்லை டைகாட்டில் வருமா அப்படின்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம் அண்டு வீனேஷன், அந்த இலைகள் இருக்கக்கூடிய நரம்பு அமைவை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமின்னா நம்ம தமிழில் அது என்ன சொல்லுவோன்னா வகைபாட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸானமியை வகைபாட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமியில் நம்ம எதை பற்றியெல்லாம் படிப்போம் அப்படின்னா, ஒரு லிவிங் ஆர்கனிசம், உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டா அதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும், கிளாஸிஃபிகேஷன் எந்த குரூப்பில் வரும், பிளான்ட்ஸில் வருமா அனிமல்ஸில் வருமா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றின குறிப்புகள் கொடுக்கணும், அண்ட் அதே மாதிரி அதோட நாமென்கிளேச்சர்னால் பெயரிடு முறை, இது எல்லாம் சேர்ந்து படிக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டு டாக்ஸானமி அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதில் இந்த டாக்ஸஸ் அப்படின்னாலே அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா அரேஞ்ச்மெண்ட், அண்ட் நாமோஸ் அப்படின்னாலே அதோட மீனிங் லாஸ், ஒரு குறிப்பிட்ட விதிகள் கொடுத்துருப்பாங்க, அந்த விதிகளின்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது என்ன சொல்லுவோம்னா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணவர் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா அகஸ்டின் பிரமிஸ் டி கேண்டோல். அகஸ்டின் பிரமிஸ் டி கேண்டோல் அப்படின்னு சொல்லி இவர் தான் ஃபஸ்ட்டு டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணவர். அடுத்தது கிளாஸிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் குரூப்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். சிமிலாரிட்டிஸ்னால் அந்த தாவரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், டிஃப்ரென்சஸ் அப்படின்னா 2-3 தாவரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள். இதை பேஸ் பண்ணி அந்த பிளான்ட்ஸை ஒரு குரூப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறோம். இந்த கிளாஸிஃபிகேஷனில் 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், செயற்கை முறை வகைபாட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், இயற்கை வகைபாட்டு முறை. நெக்ஸ்ட்டு ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஃபோர்த் ஒன் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இந்த 4 தான் கிளாஸிஃபிகேஷனோட டைப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறத இருக்கிறதுலையே ரொம்ப ஏர்லியஸ்ட் சிஸ்டம், ஏர்லியஸ்ட்னால் ரொம்ப பழமையான சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். எதில் அப்படின்னா பிளான்ட்ஸ், தாவரங்களில் வகைப்படுத்துறதுல, தாவர வகைப்பாட்டியலில் ரொம்ப ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு எதை சொல்லுவேன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் பிளான்ட்ஸ், தாவரங்களை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 or few மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ், அந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறைய மார்ஃபாலஜினால எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், புறத்தோற்ற பண்புகளை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா லினேயஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியலி வந்து லினேயஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப
ஃபேமஸாக இருக்குது. அப்போ அந்த லினேயஸ் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். இந்த கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து என்னது இந்த லினேயஸ் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்ன புக்கில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஸ்பீசிஸ் பிளான்டரம் அப்படிங்கிற புக்கில் வந்து இவர் இதையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களை நிறைய கேரக்டர் பேசிஸ் அடிப்படையாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு எதை சொல்லுவேன்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன். பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், மார்ஃபலாஜிக்கல்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்டு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ். ரீப்ரொடக்டிவ்ஸ் அப்படின்னா இந்த கைனோசியம் ஆண்ட்ரோசியம் இருக்கு இல்லையா, அந்த சீடெடு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பெந்தம் அண்ட் ஹூக்கர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அவங்களோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன புக்குன்னு பார்த்தோன்னா ஜெனிரல் பிளான்டரம். இந்த ஜெனிரல் பிளான்டரம் அப்படிங்கிற புக்கு எத்தனை வால்யூம் இருக்குன்னா 3 வால்யூம்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வைட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஹெர்பேரியான்னு என்னென்னா இந்த பிளான்ட்ஸோட லீவ்ஸு ஃப்ளவர்ஸ் இருக்குல்லையே அதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஹெர்பேரியாஸில் வந்து பார்த்தோம் ஹெர்பேரியாஸ் அண்டு பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்காக்கள் எல்லாம் என்ன தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெர்பேரியம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாரு டூ யூனோவில். ஹெர்பேரியம் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஸ்டு ட்ரைடு பிளான்ட்ஸ் பேஸ்டட் ஆன் எ ஷீட் அண்ட் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு எனி ஒன் ஆஃப் த அக்செப்டட் சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஹெர்பேரியம் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதாவது ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மோட அந்த ஃப்ளவர்ஸையும் சேர்த்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து நல்லா என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு புக்குக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். அந்த ட்ரைடான பிளான்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஹெர்பேரியம் ஷீட் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி எந்த இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணணும், என்ன டேட்டில் கலெக்ட் பண்ணணும், என்ன டைமில் கலெக்ட் பண்ணணும், அந்த பிளான்ட்டோட நேம் என்ன, லோக்கல் நேம் என்ன, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, தமிழ் நேம், இங்கிலீஷ் நேம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம்னா ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெர்பேரியம்க்கெல்லாம் என்ன கிளாசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனோட அவுட்லைனாக ஒரு சின்னதாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் டிவிஷன் என்ன சொல்லுவோன்னா சீடெடு பிளான்ட்ஸ். டிவிஷன் என்ன சொல்லுவோம் சீடெடு பிளான்ட்ஸ். அதில் இந்த சீடெடு பிளான்ட்ஸ் அப்படிங்கிற டிவிஷனை எத்தனை கிளாஸாக பிரிக்கிறாங்கன்னா 3 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா டைகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் கிளாஸ் ஜிம்னோஸ்பெர்மே. இதில் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குன்னா 3 ஃபேமிலிஸ் இருக்குது ஜிம்னோஸ்பெர்மேல. நெக்ஸ்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா மோனோகாட்டிலிடனே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்க்கு அடுத்து வரக்கூடியது சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைகாட்டிலிடனே அப்படிங்கிற கிளாஸை வந்து எகைன் எத்தனை சப் கிளாஸாக பிரிக்கிறாங்கன்னா 3 சப் கிளாஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் என்னன்னு பார்த்தோன்னா பாலிபெட்டாலே. அடுத்த சப் கிளாஸ் கேமோபெட்டாலே. நெக்ஸ்ட் சப் கிளாஸ் மானோக்ளாமைடியே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எகைன் அந்த சப் கிளாஸ்க்கு அடுத்தது என்ன பிரிக்கிறாங்கன்னா சீரியஸ் வரிசைகளாக பிரிக்கிறாங்க. இந்த பாலிபெட்டாலே அப்படிங்கிற சப் கிளாஸில் எத்தனை சீரீஸ் இருக்குன்னா 3 சீரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சீரீஸ் என்னென்னு பார்த்தோன்னா தலாமிஃப்ளோரே. செகண்ட் ஒன் டிஸ்கிஃப்ளோரே. தேர்டு ஒன் காலிசிஃப்ளோரே. நெக்ஸ்ட்டு கேமோபெட்டாலே அப்படிங்கிற சப் கிளாஸையும் எத்தனை சீரீஸாக பிரிக்கிறாங்கன்னா 3 சீரீஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இன்ஃபெரே. செகண்ட் ஒன் கெட்டிரோமிரே. தேர்டு ஒன் பைகார்பெலேட்டே.
நெக்ஸ்ட்டு மானோக்ளைமைடி அப்படிங்கிற சப் கிளாஸில் எத்தனை சீரீஸ் இருக்குன்னா 8 சீரீஸ் இருக்குது. டோட்டலாக 36 ஃபேமிலிஸ் இருக்குது. இது பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டமோட அவுட்லைன் கிளாசிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்குறோன்னா பைனாமியல் நாமன்கிளச்சர். பைனாமியல், பை அப்படின்னாலே 2, நாமியல்னாலே நேம். அப்போ ஒரு தாவரத்துக்கு வந்து 2 நேம் வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பைனாமியல் நாமன்கிளச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஆர்கனிசமாக வேணாலும் இருக்கலாம், பிளான்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம். அந்த ஆர்கனிசம்ஸ்க்கு வந்து 2 வேர்ட்ஸ், அதாவது 2 நேம் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோன்னா பைனாமியல் நாமன்கிளச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேங்கோ, மாமரம் இருக்குல்லையா, அதோட பைனாமியல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு வேர்டு மாஞ்சிஃபெரா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்ன நேம் அப்படின்னா ஜீனஸ் நேம், பேரின பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செகண்டாக கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு இண்டிகா இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஸ்பீசிஸ் நேமை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜீனஸ் நேம் ஒரு ஸ்பீசிஸ் நேம் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பைனாமியல் நாமன்கிளச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனாமியல் நேம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு பார்த்தோன்னா காஸ்பர்டு பாகின். காஸ்பர்டு பாகின் எந்த இயர்லைனா 1623. இந்த பைனாமியல் சிஸ்டம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னா லினேயஸ். அவரோட புக்கு ஸ்பீசிஸ் பிளான்டரம் அப்படிங்கிற புக்லேயும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பைனாமியல் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சிஸ்டம் ஆஃப் நேமிங் த பிளான்ட்ஸ் ஆன் சயின்டிஃபிக் பேசிஸ் இஸ் நோன் அஸ் பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர். இதுவே வந்து சயின்டிஃபிக் பேசிஸில் பார்க்கும்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர் அப்படிங்கிறது. இது பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் நாமன்கிளச்சர். இதில் ஒரு டூயூனோ கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம், இந்தியாவில் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஹெர்பேரியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ் இருக்குது அப்படின்னா 1 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ் இங்கே இருக்குது. எங்கே அப்படின்னா இந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஹெர்பேரியமில். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இன்ஃபோ பிட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா பைனாமியல் நாமன்கிளச்சர் அப்படின்ட்டு, அதுக்குண்டான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா ICBN, இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர் அப்படிங்கிற கமிட்டி தான் வந்து என்னது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ICN அப்படிங்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளச்சர். அந்த பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர் விட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ICN, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளச்சர். அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோன்னா அதாவது நம்மளோட ஸ்கூல் ஏரியாவில் அல்லது ஸ்கூலுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில க்ரோவிங் பிளான்ட்ஸ், வளரக்கூடிய தாவரங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டோட வெர்னாக்குலர் நேம்னா லோக்கல் நேம், அந்த ஏரியாவில் அந்த தாவரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பைனாமியல் நேம், சயின்டிஃபிக் நேம் என்ன, அது வந்து டைகாட்டிலிடனா இல்லை மோனோகாட்டிலிடனா அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு 5 or 6 பிளான்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் நெக்ஸ்ட் நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், டாக்ஸானமி பார்த்தாச்சு, கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ், மருத்துவ தாவரங்களோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தாவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு பல வகைகளில் உதவியாக இருக்குது. அதில் ஒரு சில பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த தாவரங்களோட பார்ட்ஸ், பகுதிகள் வந்து என்னவா யூஸ் ஆகுதுன்னா மெடிசன்ஸ், மருந்துகளாக பயன்படுது. இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில மெடிசினல் பிளான்ட்ஸோட யூசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிளான்ட் என்னன்னு பார்த்தோன்னா குப்பை மேனி தாவரம். இந்த குப்பை மேனி தாவரத்தோட பைனாமியல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா அகாலிப்பா இண்டிகா. அகாலிப்பா இண்டிகா. இதில் அந்த அகாலிப்பா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இந்த அகாலிப்பா இண்டிகா எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னா யூஃபோர்பியேசி அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்தது. இந்த அக்காளிப்பா இண்டிகா குப்பைமேனி இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்னால் அந்த இலையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரலையா, அந்த பேஸ்ட் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட இலைகள் இருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த பேஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா
நம்ம தீக்காயம் எங்காவது பட்டுருச்சு அப்படின்னா, தோல் ஏதாவது தீக்காயம் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு என்னது இந்த குப்பைமேனி தாவரத்தோட இலைகளை அரைச்சி நம்ம பூசணும் அப்படின்னா நம்மளுக்கு அது க்யூர் ஆயிரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, இந்த குப்பைமேனி இலை இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸை ஜூஸ் பண்ணி அதை வந்து எதோட மிக்ஸ் பண்ணலான்னா லெமன் ஜூஸோட மிக்ஸ் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிங் வார்ம், அதாவது இந்த சொறி சிரங்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த படர் தாமரை அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து என்னது இந்த லீவ்ஸ்லேருந்து வரக்கூடிய சாரை பயன்படுத்துவாங்க. இதான் அந்த குப்பைமேனி தாவரத்தோட ஸ்ட்ரக்சர். அக்காலிப்பா இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏகில் மார்மிலாஸ். ஏகில் மார்மிலாஸ் அப்படின்னா வில்வம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வில்வ மரம் இருக்கு இல்லையா, அந்த வில்வ மரத்தோட பைனாமியல் நேம் தான் என்னென்னா ஏகில் மார்மிலாஸ். இது எந்த ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னா ரூட்டேசி. வில்வம் எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னா ரூட்டேசி. இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய காய் இருக்கு இல்லையா, அன்ரைப் ஃப்ரூட் அப்படின்னா காய். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இன்டைஜஷன், செரிமான கோளாறுகளை க்யூர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் வேறு எதை க்யூர் பண்ணுதுன்னா குரோனிக் டயேரியா அண்டு டிசென்ட்ரி. டயேரியானாலே நம்மளுக்கு தெரியும் வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரினால் என்னதான் வயிற்றுப்போக்கு, குரோனிக்னு என்னது கண்டினியூஸாக ரொம்ப நாளைக்கு டிசென்ட்ரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், இந்த ஏகில் மார்மிலாஸ் வில்வம் இருக்கு இல்லையா அந்த காயை கொடுத்தா அப்படின்னா அது வந்து என்னது அந்த குரோனிக் டயேரியாவை க்யூர் பண்ணுது. இதான் இந்த வில்வ மரத்தோட லீஃபோட ஸ்ட்ரக்சர் அண்டு அதில் இருக்கக்கூடிய அன்ரைப் ஃப்ரூட்ஸ் காய், வில்வக்காய் அப்படின்னு சொல்லுவோம், ஏகில் மார்மிலாஸ். நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்னன்னு பார்த்தோன்னா சொலானம் ட்ரைலோபேட்டம். சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச தாவரம். என்னன்னு பார்த்தோன்னா தூதுவளை. தூதுவளை தான் என்னன்னு சொல்லுவோம் சொலானம் ட்ரைலோபேட்டம். சொலானம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், ட்ரைலோபேட்டம் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். இந்த தூதுவளை எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னா சொலானேசி அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்தது. சொலானேசி. இந்த தூதுவளையோட இலை அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் பழங்கள் வந்து எதுக்கு உதவியாக இருக்குன்னா காஃப் அண்ட் கோல்டு, இருமல் சளி இது ரெண்டையும் குணப்படுத்துது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளை இருக்கு இல்லையா, இந்த தூதுவளை வந்து ரொம்ப அதிகமாக என்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் காசநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமா, நுரையீரலில் வந்து ஆஸ்துமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த தூதுவளை இலை ஃப்ரூட்ஸ் இதையெல்லாம் வந்து கொடுத்தோன்னா அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகும். இதான் அந்த தூதுவளையோட ஸ்ட்ரக்சர், ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ் அண்டு லீவ்ஸ். சொலானம் ட்ரைலோபேட்டம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபில்லாந்தஸ் அமாரஸ். ஃபில்லாந்தஸ் அமாரஸ் கீழாநெல்லி செடி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இந்த கீழாநெல்லி செடி எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னு பார்த்தோன்னா யூஃபோர்பியேசி ஃபேமிலியை சார்ந்தது. இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸோட என்டையர் பிளான்ட் முழு தாவரமும் ஜாண்டிஸ் மஞ்சக்காமால நோயை குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸ் இருக்குல்லையே அந்த கீழாநெல்லியை சாப்பிடும்போது ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருக்கக்கூடிய லிவருக்கு வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது லிவர் குறைபாடுகள், லிவர்னால் கல்லீரல்னு சொல்லுவோம், அந்த கல்லீரல் குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸ் சேர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லிவர் டிஸார்டர்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும். இதுதான் இந்த ஃபில்லாந்தஸ் அமாரஸோட ஸ்ட்ரக்சர், கீழாநெல்லியோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவீரா. ஆலோவீரானா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சோத்து கற்றாழைத்தன்னு சொல்லுவோம் ஆலோவீரா. இந்த ஆலோவீரா எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னா லில்லியேசி. லில்லியேசி அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்தது. இந்த ஆலோவேராவில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் இலைகள் இருக்கு இல்லையா, இது வந்து எதை க்யூர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்னா பைல்ஸ் அப்படிங்கிற டிசீஸ், அதே மாதிரி தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம், இன்ஃப்ளமேஷன்ஸ்னால் வீக்கம், அந்த வீக்கத்தை க்யூர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா உள்ள ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பார்ட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா பெப்டிக் அல்சர், பெப்டிக்னால் நம்ம குடலில் வந்து இருக்கக்கூடிய அல்சர் இருக்கு இல்லையா, குடல் வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் எல்லாமே வந்து க்யூர் ஆகும். எதில் அப்படின்னா இந்த ஆலோவேரா சோத்து கற்றாழையில் தான் அந்த ஆலோவேரா சோத்து கற்றாழையோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட நம்மளுக்கு வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா மெடிசினல் பிளான்ட்ஸோட யூசஸ் பார்த்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற லெசன் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகால். இதில் ஆல்கேனா என்னென்னு பார்த்தோம், ஃபங்கை இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா இதெல்லாமே பார்த்தோம். ஆல்கே அப்படிங்கிறதுல குளோரோஃபில் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஃபஸ்ட்டு ஃபார்மான பிளான்ட்.
அது எல்லாமே என்னது ஆட்டோட்ரோப்ஸ் தான். ஆட்டோட்ரோப்ஸ்னாலே அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே என்னது அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அடுத்தது பிரயோஃபைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் தாலஸ் தான் வந்து டாமினன்ட் ஃபேஸாக இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்தது பேரசைட்ஸில் ஒரு ஸ்பெஷல் ரூட் இருந்துச்சு, அதோட நேம் ஹாஸ்டோரியா. டெரிடோஃபைட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். இதை வந்து வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு என்னது நேக்கடு சீடட், அந்த விதையை வந்து நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸு. இந்த விதை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது ஓவியூல்ஸ் வந்து என்னது ஓவரிக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கும். அடுத்தது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை வந்து 2 கிளாஸஸாக பிரிச்சுருந்தாங்க. டைகாட்டிலிடன்னா என்ன, மோனோகாட்டிலிடன்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் நேமிங் பிளான்ட்ஸ்னால் அதில் 2 வேர்ட்ஸ் இருந்துச்சு, பைனாமியல் நாமென்க்ளச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து இந்த அக்காலிப்பா இண்டிகாவிலேருந்து எடுக்கக்கூடிய பேஸ்ட் வந்து இந்த தீக்காயத்தினால் ஏற்பட்ட புண்ணை வந்து க்யூர் பண்ணுது. அதே மாதிரி சொலானம் ட்ரைடோபேட்டம் தூதுவளையோட இலை, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே இருமல் அண்டு சளியை வந்து குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் டாக்ஸானமி பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், மெடிசினல் பிளான்ட்ஸோட யூசஸ் பார்த்தோம். இதோட நம்மளுக்கு என்ன லெசன் கம்ப்ளீட் ஆகுதுன்னா பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.